புதிய ஆதாமுக்குள் அவர் மறுபடியும் நம்மளை பிறக்க வைத்தார். விசுவாசத்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே அவருடைய மகனாக மகளாக மாறிவிட்டோம். எபேசியர் 5:1-2 சொல்லுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளைப் போல, பிரியமான குமாரன் இயேசு மட்டுமல்ல, நீங்களும் நானும் பிரியமான குமாரனை போல அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நீங்கள் யார்? பிரியமான குமாரன் குமாரத்திகள். ஸ்தோத்திர. விசுவாசத்தினால நம்ம இதயங்களில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். விசுவாசிப்பதும் கடினம் கிடையாது. 24 ஹவர்ஸும் இயேசுகிட்ட பேசுவதற்கும் கஷ்டம் கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க என்பதும் கிடையாது. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. நீங்கள் விசுவாசம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்க உரையாடலாமே, பேசலாமே, துதிக்கலாமே, ஆராதிக்கலாமே, புகழலாமே. சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று மனசு உனக்குள்ளே உணருப்பா. உணர்வின் ஆவி வேலை செய்யட்டும்பா. உள்ள இயேசு இருக்கிறாருப்பா. விசுவாசம் உனக்குள்ள இருக்குதுப்பா. உணர்வது உனக்குள்ள இருக்குதப்பா. உணர்வின் ஆவி உனக்குள்ள இருக்குதப்பா. அவருடைய அன்பின் நீளம் அகலம் உயரத்தை உள்ளுக்குள்ளே உணர்ந்து அறிவு கட்டாத அன்பை உன் மூளையில அறிந்து கொள்ளுப்பா. உன் பிரெயின்ல அறிந்து கொள்ளுப்பா. அறிந்து கொள்ளுப்பா. இங்க ஸ்டோரேஜ் ஆகட்டும்பா. இங்க ஸ்டோரேஜ் ஆகட்டும்பா. பிரைஸ் காட். அறிந்து கொள்ள வல்லவனாய் மாறு. வல்லவனாய் மாறு. அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாய் மாறு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உனக்குள் வாழுகிறார் என்பதை அறிய வல்லவனாய் மாறு. அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாய் மாறு. வல்லவனாய் மாறு.